இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. தற்போது போர்க்களத்திலிருந்து வந்து மிக முக்கியமான செய்திகள் பார்க்கலாம். முதல் விஷயமே பார்த்தா, நம்ம முந்தா நேத்து வந்து 4 பிணை கைதிகளை மீட்டாங்க அப்படிங்கிறதை பத்தி நம்ம தெளிவா நேத்து சொல்லியிருந்தோம். அதுல 210 பேர் வந்து பாலஸ்தீன மக்களை கொண்டிருந்தாங்க. அது அவர்களுக்கு பெரிது கிடையாது. ஏன்னா வந்து 210 2000 பேர்த்தை கொண்டாவது எங்களுடைய ஒரு பிணை கைதியை நாங்க மீட்டெடுத்துப்போம் அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க. இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் இறப்பதுங்கிறது அவர்களுக்கு சந்தோஷத்தை தான் தருமோ தவிர அதை வந்து அவங்க தோல்வியா எடுக்க மாட்டாங்க, வெற்றியா தான் எடுப்பாங்க. ஆனா அதே சமயத்துல ஹமாஸ் தலைவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்க பிணை கைதிகளை காப்பாத்தியது மட்டும் கிடையாது, உங்களுடைய பிணை கைதிகளை கொண்டிருக்கீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா எத்தனை நபர்கள்னு சொல்லாம இருந்திருந்தாங்க. இன்னைக்கு வந்து பார்க்கும்போது அவர்கள் சொல்லியிருக்காங்க, நீங்க 4 பேரை காப்பாத்தி 3 பேரை கொண்டிருக்கீங்கிறாங்க. அப்படின்னா அந்த இடத்துல 7 பேர் இருந்திருக்காங்க, இல்ல 7க்கும் அதிகமானவங்க இருந்திருக்கலாம். ஆனா அதுல 4 பேர்த்தை இவங்க மீட்டிருக்காங்க, 3 பேர்த்த அதே இடத்துல ஸ்பாட்ல அவங்களுடைய இஸ்ரேல் ராணுவமே கொண்டிருக்காங்க. இதை பார்க்கும் போது எப்படி தெரியுது, பாதிக்கு பாதி இவங்களுக்கு நஷ்டம்தான். இவங்க போய் நாளைக்கும் ஒருத்தவங்களை காப்பாத்துறேன்னு சொன்னா கூட இருக்க ஒருத்தவங்களை கொன்றுவாங்கன்னு தான் அர்த்தம். அதனாலதான் இப்ப என்ன ஆயிருக்குதுன்னு பார்த்தா, அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேல் மக்கள்லாம் நேற்றும் பெரும் ஆர்ப்பாட்டத்திலையும் போராட்டத்திலையும் ஈடுபட்டிருக்காங்க. இவங்க வந்து என்ன நினைச்சாங்கன்னா, 4 பேர்த்த காப்பாத்திட்டோன்னு கூட்டிட்டு போயிட்டா நமக்கு வந்து மாலையெல்லாம் போட்டு மரியாதை செலுத்துவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்கள் நிலைமையை புரிந்து வைத்திருக்கார்கள். அவர்கள் என்ன நினைச்சிருக்காங்கன்னா, நீங்க வந்து ஒப்பந்தம் பேசாம சமாதான ரீதியாக பிணை கைதிகள் வந்தாதான் எல்லாரும் ஆரோக்கியமாவும் உயிரோடும் வருவாங்க. இவங்களை நம்பிலாம் விட்டா ஒருத்தவங்க செத்து ஒருத்தவங்க வந்து உசுரோட வருவாங்களோ தவிர இது ஒரு கரெக்டான மெத்தட் இல்லை அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியுது. அவங்க நேற்று ஃபுல்லா ஆர்ப்பாட்டம் செஞ்சிருக்காங்க. நெதன்யாவை காப்பாத்திட்டு வந்தும் கூட வந்து அந்த மரியாதை கிடைக்கல. பத்தாவதுக்கு ராணுவத்தை சேர்ந்த 17 பேர்த்த விட கொண்டிருக்காங்க. அவர்களுடைய குடும்பத்தினரும் என்ன பண்ணிருக்காங்க, கொந்தளிச்சிருக்காங்க. முதல்ல இந்த செய்திகளை வந்து என்ன பண்ணல, இஸ்ரேல் ராணுவத்துக்கு தெரியும். ஆனா அவங்க வெளியிடல. ராணுவம் இறந்ததையோ இல்ல வந்து பிணை கைதிகள் கொல்லப்பட்டதோ வெளியிடாம வெறும் காப்பாற்றப்பட்ட பிணை கைதிகளை மட்டும்தான் வெளியிட்டு இருந்தாங்க. ஆனாலும் அவர்களுடைய ஊடகங்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த செய்தியை இன்னைக்கு வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்காங்க. என்னதான் இவங்க அல் ஜசீராவை வந்து ஊருக்குள்ள முடக்கி வச்சிருந்தாலும் இன்னும் 47 நாட்களுக்கு அல் ஜசீரா அங்க இயங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வார் கேபினெட் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் இப்ப பண்ணி கூட உண்மையை வந்து இவங்களால வந்து அவங்களுடைய ஊடகத்தின் வாயிலாகவே வெளிவரதை தடுக்க முடியாம இருக்கிறாங்க. அல் ஜசீரா இல்லாட்டினாலும் அங்கிருந்தும் வடக்குல என்ன நடந்துட்டு இருக்குது, தலைநகரமான டெல் அவிவ்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியே வந்து கொண்டே இருக்குது. இந்த பக்கம் காசாவுல பார்த்தோம்னா ரொம்பவே வந்து கோரமான வீடியோக்கள் வெளிவந்திருக்குது அல் ஜசீரால. இன்னைக்கு பாக்குறதுக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனுடைய ஒரு இமேஜ் கூட நம்ம போட முடியாது, அந்த அளவுக்கு செக்கிங் போயிட்டு இருக்கு வீடியோ அப்லோட் பண்ணா. ஏன்னா அவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் மோடு போட்டிருக்காங்க. ஃபுல்லாவே பயங்கரமான காட்சிகளாக இருக்கு. நம்ம சொன்னமே நேத்து 210 பேர் வந்து நுசைராத் முகாம்ல வந்து கொல்லப்பட்டாங்க. 400 பேருக்கு மேல வந்து அடிபட்டு இருந்துச்சு. இன்னும் கூட எண்ணிக்கை வரும்ட்டு அவர்கள்லாம் வந்து பார்த்தா அல்-அக்ஸா மருத்துவமனையில இருக்காங்க. அங்க ரொம்பவே மோசமான நிலையில மக்கள்லாம் இருக்கிறாங்க. அதுலயும் ஒரே நேரத்துல மூட்டையாக ஜனாசாக்களை அடுக்கி வச்சுட்டு அங்க இடமே இல்லை. இறந்தவங்க எண்ணிக்கையில வந்துட்டே இருக்காங்க. அங்கங்க வந்து அடுக்கி வச்சுட்டு ரோட்லயே தொழுகிறாங்க. அதுக்கப்புறம் கொண்டு போய் அடக்கம் பண்றாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தா பதற வைக்கக்கூடிய நிலைமையாக இருக்குது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் ரொம்பவே பயந்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எங்க போறதுன்னே தெரியாத அளவுக்கு வந்து அடின்னு அடிச்சிருக்காங்க. அந்த 4 பிணை கைதிகளுக்காக அங்க இத்தனை நஷ்டத்தையும் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. இதுவரையும் பிணை கைதிகள் மீட்காம இருந்த போதே நாங்க பிணை கைதிகளுக்காக அடிச்சிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப பிணை கைதியே மீட்டுட்டாங்க அப்படின்டா என்ன சொல்லுவாங்க, நாங்க சொன்ன மாதிரி அங்க இருக்கிறாங்கல்ல, இருந்ததுக்கு ப்ரூஃப் தானே. இப்ப 4 பேர்த்த நாங்க மீட்டிருக்கோம், அப்ப நாங்க என்ன பண்ணுவோம், இன்னும் தாக்குதலை அதிகப்படுத்தி அங்க இருக்கக்கூடிய மீதம் பிணை கைதிகளை எல்லாம் நாங்க மீட்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியும் இனி வந்து ஒரு தடவை மீட்டுட்டாவே பங்கருக்குள்ள கொண்டு போயிருவாங்கன்ட்டு. அதனால அவர்களுக்கு என்னதான் தெரிஞ்சாலும் இனி பொதுமக்களை அடிக்கிறதுக்கு ஆரம்பத்திலிருந்து சொன்னது பொய்யாக இருந்தாலும் இன்னைக்கு வந்து அவர்கள் என்ன ஆயிட்டாங்க, அதுக்கு வந்து ஒரு ப்ரூஃபை காமிச்ச மாதிரி ஆயிடுச்சு. இனி என்ன வேணா தாக்குதல் செய்வோம், எத்தனை பேர்த்த வேணா கொல்லுவோம் அப்படிங்கிற அளவுக்கு நாங்க எல்லா முகாம்கள், ஹாஸ்பிட்டல், இன்னும் எல்லா பகுதியிலும் நாங்க ஊடுருவோம். பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்துல தானே அவங்க இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து, அதனால எப்ப தாக்குதல் வரும், எவ்வளவு நேரம் தாக்குதல் வரும் எதுவுமே சொல்ல முடியாது. பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து கண்ணா பின்னான்னு தாக்குதல் செய்ய போறாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் குழந்தைகளை வைத்துக் கொண்டு பதறி இருக்கிறாங்க. இந்த பிணை கைதிகள் கூட பார்த்தா அவர்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லைன்னு வந்து கூட்டிட்டு வரப்பட்ட போதுதான் வந்து மாட்டிருக்காங்க. இன்னைக்கு வந்து பார்த்தா கத்தாருடைய பிரதமர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அமைதி பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஹமாஸ் தரப்புலையும் சரி, இன்னொரு பக்கம் இஸ்ரேல் தரப்புலையும் சரி அழைப்பு கொடுத்திருக்காரு. இன்னும் வந்து இந்த மத்திய கிழக்குலயே பெரும் மாற்றத்தை இந்த போர் ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்றாங்க. முதல்ல இஸ்ரேல் தான் அந்த மத்திய கிழக்குல வந்து டான் மாதிரி இருப்பாங்க. அவங்களை சுத்தி இருக்கிறவங்களும் அவங்களுக்கு ஏதோ வந்து சொன்ன பேச்செல்லாம் கேட்டுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப மத்திய கிழக்குல இதனுடைய நிலைமையே இப்ப வேற மாதிரியாக மாறி இருக்குன்னு சொல்லிட்டு கத்தாருடைய பிரதமர் அவர்களே சொல்றாங்க.
அடுத்து முக்கியமாக அதே போல வந்து இன்னைக்கு ஒரு வீடியோவே அல் கஸாம் படையில இருந்து வெளியிட்டு இருக்காங்க. இது வந்து எதிர்பார்த்த வீடியோ தான். ஏன்னா வந்து அவங்க முன்னாடியே சொல்லி 3 பேர் இறந்தாங்கன்னு சொன்னோம்ல பிணைக்கைதிகள், இந்த 3 பேர்த்தையும் வந்து காட்டுறாங்க. காமிச்சு பாருங்க அவங்க 4 பேர்த்த காப்பாத்திட்டு வந்தாங்கல்ல, ஆனா 3 பேர்த்த கொண்டுட்டு போயிருக்காங்க பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த 3 பேர்த்த காட்டுறாங்க. காட்டுனது மட்டும் கிடையாது, அங்க வந்து நுசைராத் முகாம்ல தாக்குதல் நடத்தப்பட்ட போது வந்து கிடைச்சிருக்கும்ல வீடியோ, அங்க எடுத்திருப்பாங்கல்ல நியூஸ்ல இருந்து வீடியோ, அந்த வீடியோலாம் எடுத்து போட்டு காட்டுறாங்க. அதெல்லாம் குழந்தைகளை கையில தூக்கிட்டு வந்து ரத்தத்தோடு போகக்கூடிய காட்சியெல்லாம் காமிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய இன அழிப்பை வந்து அவர்கள் செய்து அந்த 4 பேர்த்தை காப்பாத்திட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க. காமிச்சிட்டு என்ன சொல்றாங்கன்னா, மீதம் இருக்கக்கூடிய பிணைக்கைதிகளுக்கு டைம் இஸ் ரன்னிங் அவுட், நேரம் போயிட்டே இருக்கு, உங்களுக்கு காப்பாத்தணும்னா சீக்கிரமா காப்பாத்திக்கோங்க, நீங்க இன்னும் லேட் பண்ணிட்டு அவங்க நம்பிட்டு இருந்தா அப்படிங்கிறதே வந்து அவங்க மெசேஜ் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அந்த வீடியோல. இந்த ஒரு வீடியோ இன்னைக்கு ரிலீஸ் ஆகி இது வந்து இன்னைக்கு இஸ்ரேல் மக்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்கும். இந்த தகவல்லாம் போகக்கூடாது தான் அல் ஜசீராவை முற்றிலுமாக இஸ்ரேலுக்குள்ள முடக்கி கொண்டே இருக்கிறாங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா 700 பேர் கிட்டத்தட்ட வந்து படுகாயம் அடைந்தவங்க இருக்காங்கன்னு சொல்றாங்க. 224 பேர் இறந்தவங்க இருக்காங்க. பாலஸ்தீன அப்பாவிகள் நேத்து நடந்த ஒரு இன அழிப்புல மட்டும். அடுத்து நம்ம தொடர்ந்து என்ன சொல்லிட்டு இருக்கோம், இஸ்ரேல் ராணுவம் அங்க வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க, ஆளே பத்த மாட்டேங்குது, வாட்ஸ்அப்ல கூட ஆளை தேடுறாங்க. நம்ம நேற்றைய வீடியோலயே சொல்லியிருப்போம். இன்னைக்கு அங்க வந்து பார்த்தா ரிசர்வ் படையை சேர்ந்த ஒரு நபர் தற்கொலை பண்ணி இறந்துட்டாரு. எதற்காக இறந்திருக்காங்கன்னா, இவங்க போருக்கு போக மாட்டேன்னு சொன்னா இஸ்ரேல் விட மாட்டேங்குது, சட்டப்படியா வந்து நாங்க வந்து நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறாங்க. அங்க போருக்கு போனா உள்ள போனா அவங்க அடிச்சு கொள்றாங்க போராளிகள். அதனால எனக்கு இந்த பக்கமும் வர முடியாது அந்த பக்கமும் போக முடியாதுன்னு சொல்லிட்டு காசாக்குள்ளேயே ஒரு ரிசர்வ் படையை சேர்ந்த இஸ்ரேல் ராணுவத்திலிருந்து தூக்கு போட்டு செத்துருக்காங்க. எவ்வளவு ஒரு மன அழுத்தம் இருந்திருந்தா வந்து தற்கொலைக்கு வந்து முயற்சி பண்ணியிருப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய ராணுவத்துல 39% மட்டும்தான் நாங்க போர் செய்யறோம்னு சொல்றாங்களாமா. பாக்கி 61% எங்களுக்கு போர் செய்ய விருப்பம் இல்லை, எங்களுக்கு விடுப்பு கொடுங்க, நாங்க வீட்டுக்கு போறோம்னு கேட்டுட்டு இருக்காங்களாமா. அப்ப அங்க அந்த 40 பேர் இருப்பாங்க பாருங்க, நம்ம சொல்ற 40%, அந்த 39% தான் ஜியோனிஸ்டுகளா இருப்பாங்க, வெறி பிடிச்சவங்களா இருப்பாங்க. அவங்க வந்து கொல்லணும் அப்படிங்கக்கூடிய நோக்கத்தோடவே போய் செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தா கட்டளைகளுக்கெல்லாம் இணங்க மாட்டாங்க, கண்ணா பின்னான்னு செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா இந்த 49 பேரு, ஆனா இந்த 61% எப்படின்னா சம்பாதனைக்காக வந்தவங்க. அவங்க வந்து கட்டளை வந்தா அதை செய்வாங்க, கொஞ்சம் ஈவரக்கத்தோடு நடந்துப்பாங்க. அதுல இருக்கவங்க தான் சொல்றாங்க, சிலர் வந்து சொல்றாங்க அங்க நடக்கக்கூடியது வந்து நியாயமான விஷயமே கிடையாது, இதெல்லாம் ஒரு போரா, நாங்க போய் பொதுமக்களையும் குழந்தைகளையும் கொன்னுட்டு இருக்கோம், எங்களுக்கு இதுல விருப்பமே இல்லை, எங்களை வெளியிடுங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க எடுக்காம இருக்கிறதுனால அதுல வந்து இப்ப வந்து தற்கொலை செய்து இறந்துட்டு இருக்காங்க. அது எல்லாத்துக்கு மேல இப்ப இவங்க ஒரு கணக்கு சொல்றாங்க, இப்ப உள்ள போனதுல இருந்து இந்த ஒரு வாரத்துல எத்தனை பேர் இறந்திருப்பாங்கன்னு ஒரு கணக்கு சொல்றாங்கல்ல, அதுல வந்து பார்த்தா 25 பேர் வந்து ஃப்ரெண்ட்லி அட்டாக் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஃப்ரெண்ட்லி அட்டாக்னா ஒன்றும் கிடையாது, இவங்க ராணுவத்துல இருக்கிற ஒருத்தவங்களே இன்னொருத்தவங்க வந்து தெரியாம வந்து போராளிகள்னு நினைச்சு மாத்தி சுட்டுறது, ஹமாஸ்ன்னு நினைச்சு சுட்டுட்டாங்கன்னா அவங்க இறந்துருவாங்க. இறந்ததுக்கு அப்புறம் அது என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ரெண்ட்லி அட்டாக்னு சொல்லிக்கிறது. இவங்களுக்குள்ளேயே இவங்க சுட்டு சேர்த்தா அது ஃப்ரெண்ட்லி அட்டாக், இல்ல வந்து எனிமி கூட வந்து போரிட்டா அதுதான் வந்து வார்னு இவங்க சொல்றாங்க. அப்படி லூசுத்தனமாக இவங்களுக்குள்ளேயே 25 பேர்த்த இந்த 2 வாரத்துல ரஃபாக்குள்ள இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க என்னைக்காவது கணக்கு சொல்லியிருக்காங்களா? சொல்லவே மாட்டாங்க. அவங்களே 25 பேர்த்த சொல்றாங்கன்னா அப்ப எவ்வளவு கணக்கு இருக்கும்? குறைஞ்சது ஒரு 200 பேரையாவது இப்படியே இறந்திருப்பாங்க. அதுல 300 தொடக்கம் 500 வரை இறந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அதை தினமும் பார்த்தா ஒரு 5 பேர் 10 பேராவது என்ன பண்ணிடுறாங்க, இவங்க ஆட்களை இவங்களே கொன்னுக்கிறாங்க மாத்தி. அந்த அளவுக்கு வந்து மன ரீதியாக அவர்கள் பயப்பட்டுட்டும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இதனாலதான் இன்னைக்கு இஸ்ரேல் ஊடகத்திலேயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1965 அப்புறம் வந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு யுத்தம் நடக்கவே இல்லை, அதுவும் இவ்வளவு மன ரீதியான பாதிப்பு எங்க ராணுவத்துக்கு வந்ததே இல்லை, இந்த தடவை தான் அப்படி ஒரு மன ரீதியான பாதிப்பு வந்திருக்கு அப்படிங்கிறதே அவங்க ஊடகத்திலேயே வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க. அடுத்து தாக்குதலை பத்தி பார்க்கும்போது ஏராளமான தாக்குதல் நடந்திருக்குது. அதுல சூபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராணுவ தளத்தையே வந்து இன்னைக்கு அல் குத்தூஸ் படை வந்து தாக்கியிருக்காங்க. இஸ்ரேலுடைய படையை அந்த இடத்துல இருந்தவங்க தகர்க்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி யாக்னா பகுதியில இருக்கக்கூடிய ஒரு முகாமை நோக்கி வந்து முன்னோக்கி வந்திருக்காங்க இஸ்ரேல் ராணுவம், அந்த படையை தாக்கி விரட்டி இருக்காங்க. இன்னும் முக்கியமாக டைரல் பலால கடுமையான சண்டை 2 தரப்பிலும் நடந்து கொண்டே இருக்கு. அங்க அதிகமான போர் வாகனங்கள் தாக்கப்பட்டிருக்கு, சிப்பாய்களும் பலரும் வந்து படுகாயமடைந்திருக்காங்க. அதே போல இஸ்புல்லா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா அவர்களை பத்தி தொடர்ந்து எச்சரிக்கைகள் வந்துகிட்டே இருக்கு. இவர்களுடைய மொசாட் தலைவர் முதல் கொண்டு என்ன சொல்றாங்க, இஸ்புல்லா கிட்ட மோதாதீங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. அதனால இவர்களும் வந்து தள்ளி போட்டு கொண்டுதான் இருக்கிறாங்க. இந்த சமயத்துல அவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா இன்னைக்கு ட்ரோன்லாம் இருக்கக்கூடிய
ஒரு ராணுவ தளத்தையே அழிச்சிருக்கு. அதுல வந்து பெரும் நஷ்டம் இன்னைக்கு இஸ்ரேல் ராணுவத்துக்கு ஏற்பட்டிருக்கு. அதே போல கஃபர் சோபா பகுதியில் இருக்கக்கூடிய ராம்தா அப்படிங்கக்கூடிய ராணுவ தளத்தின் மீதும் கடுமையான தாக்குதல் பண்ணி அங்கவும் பெரும் சேதத்தை வந்து அவங்க உட்படுத்தி இருக்காங்க. எல்லாவற்றுக்கும் மேல இன்னைக்கு ஹூதிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா அமெரிக்காவுடைய ராணுவ தளத்தின் மீது வந்து தாக்குதல் செய்து கொண்டே இருக்கிறாங்கன்னு நமக்கு செய்தி வந்திருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து பார்க்கும்போது பிரிட்டானியாவுடைய ராணுவ கப்பல் மீதே வந்து ஏவுகணை தாக்குதல், அதுவும் பேலிஸ்டிக் மிசைலை வந்து ஏவி இருக்காங்க. அந்த கப்பல் பேர் HMS டைமண்ட். அதுல பெரும் தீ விபத்தும் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறதை துல்லியமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. இறுதியாக ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நம்ம வந்து அந்த போர் நிறுத்தத்தை பத்தியான ஒப்பந்தத்தை பத்தி பேசிட்டே இருக்கோம்ல. இன்னைக்கு வந்து அல் ஜசீரா என்ன பண்ணியிருக்காங்க, அந்த காப்பி கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதுல இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுல என்னென்ன இருக்குன்னு சொல்றாங்க. சொல்லும் போது பார்த்தா எல்லாமே சொல்லிடுறாங்க. 5 வருஷத்துல நாங்க வந்து மீண்டும் வந்து காசாவை கட்டி தருவோங்கிற வரையும் அமெரிக்கா சொல்லுது. நாங்க வந்து என்ட்ரன்ஸ் வாயில்களையும் நாங்க திறந்து விடுவோம், இந்த பகுதியிலிருந்து படையெடுப்போம், அந்த பகுதியிலிருந்து படையெடுப்போம்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா சொல்றாங்க. எல்லாமே சொல்றாங்க. முதல் 6 வாரம் என்ன பண்ணுவோம், 2வது 6 வாரம் என்ன பண்ணுவோம், 3வது 6 வாரம் என்ன பண்ணுவோம்ட்டு எல்லாம் சொல்லிட்டு கடைசி வரையும் வந்து சொல்லாத ஒரு வார்த்தை என்னன்னா, ஒட்டுமொத்தமாக வந்து நாங்க கண்காணிக்கவே மாட்டோம் அப்படிங்கக்கூடிய விஷயத்த, உங்களுடைய சுதந்திரத்துக்கு நாங்க தடையாக இருக்க மாட்டோங்கக்கூடிய விஷயத்த அவங்க மென்ஷன் பண்ணல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்க சொல்ற எல்லாமே செய்வாங்க. ஆனா அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு இப்படியே போரை பண்ணுவாங்கன்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி எல்லாம் இப்படிதான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் போர் வரும். போர்ல வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட காலம் பார்ப்பாங்க, தாக்கு பிடிக்க முடியாட்டினா நிறுத்திட்டு மறுபடியும் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு முதல்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. இப்ப இத்தனை அடியும் வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் அவங்க அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாத்தையும் கட்டி கொடுத்ததெல்லாம் மறுபடியும் இடிச்சு விடுறதுக்கு 1 நிமிஷம் கூட ஆகாது. இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இந்த தடவை போராளிகள், என்னமோ ஒண்ணு, அது இந்த தடவையே முடிவெடுங்க. நீங்க மறுபடியும் போர் செய்யறதுக்கு வந்து எங்க மேல தயாரா இருக்கீங்கன்னா அதை நாங்க இப்பவே செஞ்சுட்டு போறோம், நாங்க இப்பவே தயாரா இருக்கோம், நாங்க வந்து சண்டை போடுறதுக்கு ஓகே, நாங்க இத்தனை இழந்துட்டோம், இழந்ததோட இழந்தா போய் நாங்க சண்டையே போட்டுக்கிறோங்கிறாங்க. இல்ல நிரந்தரமா உங்க வழியிலேயே வரமாட்டோம்னு சொன்னா போற நிறுத்தலாங்கிறாங்க. ஆனா இப்போதைக்கு தற்காலிக நிறுத்தம்னு சொன்னாலும் 4-5 வருஷம் கழிச்சு மறுபடியும் அந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. நிறைய நெரிசல் கொடுக்குற மாதிரி தான் அந்த ஒப்பந்தத்துல இருக்குது. இதே வந்து பாலஸ்தீன தலைவர்கள் ஆதரிக்க மாட்டாங்க, ஆதரிக்க கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் பாலஸ்தீனத்தை சப்போர்ட் பண்ற ஒவ்வொருத்தவங்களுடைய மனசுலயும் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயம். தற்காலிகமா நிறுத்துறது அவங்களுக்கு தீர்வு கிடையாது. நிரந்தரமான சுதந்திரம் தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கு. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஹமாஸ் தலைவர்கள் வந்து இதை பத்தி என்ன சொல்றாங்கன்ட்டு. ஏன்னா இன்னைக்குதான் வந்து கிளியர் கட்டா விஷயம் எல்லாம் கைக்கு வந்திருக்குது. அடுத்த ஒரு காணொளியில நம்ம இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திப்போம்.